வா பாரதி. ஆதித்யா இப்பதான் உன்னை எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தான். அம்மா, நாளைக்கு காலையில அப்பாக்கும் மித்ரா ஆண்டிக்கும் கல்யாணம் நடக்க போதாமா? பாரதி, நீ என்ன வேணாலும் சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா குழந்தைங்க மனசு பூராவும் குழப்பத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல போற? தமிழ், ஆதித்யா, நீங்க 2 பேரும் எதை பத்தியும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. நமக்கு கடவுள் நல்லது மட்டும்தான் செய்வாரு. அண்ணா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பாரதி அண்ணி ஏன் மித்ராவை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல ஆனந்த். ஆனா பாரதி அப்படி ஒரு விஷயத்த சாதாரணமா பேச மாட்டாங்க. அவங்க இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னா மித்ரா விஷயத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அடடடடடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன அழகா நடிக்கிற பாரதி. இப்ப நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியல, அப்படிதானே? இங்க பாருங்க நந்தினி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு புரியற மாதிரியே நான் சொல்றேன் பாரதி. மித்ராவோட ரூம்ல வச்சிருந்த நகைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிய. ஐயோ சுமதி, நல்லா இவ காதல விழற மாதிரி நீ பார்த்த விஷயத்தை இவகிட்ட சொல்லு. ராஜேஸ்வரி அம்மா சொல்றது உண்மைதான். பாரதி மித்ரா ரூம்ல இருந்து பை எடுத்துட்டு வர்றத என் கண்ணால பார்த்தேன். இங்க பாருங்க, இவங்க வேணும்னே பொய் சொல்றாங்க. நான் மித்ராவோட ரூமுக்கு வரவும் இல்ல, அங்க இருக்கிற நகையை எடுக்கவும் இல்ல. பாரதி, சும்மா நடிக்காத. ஏற்கனவே ஆபீஸ்ல பணத்தை திருடினவ தானே நீ. இதையும் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எப்படியும் மித்ராவை பத்தி எந்த ஆதாரத்தையும் நீ காட்ட போறதில்ல. அதுக்கப்புறம் உன்னை நாங்க வீட்டுல விட்டு வைக்கவும் போறதில்ல. வெளியில போய் என்ன பண்றதுன்னு வழி தெரியாம தானே இந்த நகையை திருடி இருக்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. என்னைக்கும் நடந்த விஷயத்த இப்ப நடக்கிற விஷயத்தோட சேர்த்து பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாரதி, நகை திருடினதும் இல்லாம ஓ இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். பாரதி இந்த நகையை கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பாட்டி, பாரதி மித்ரா ரூம்குள்ள இருந்து பேக் எடுத்துட்டு வர்றத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் கூட இப்ப சாதாரணமா தான் நினைச்சேன். நகையை காணோம் தேடிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் பாரதி பை எடுத்துட்டு போன விஷயமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டி, இந்த சாட்சி போதுமா? இப்ப புரியுதா? பாரதி தான் அந்த நகையை எடுத்திருக்கான்னு சொல்லி அவசரப்படாதீங்க. இந்த ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தா நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். நந்தினி, எதுக்கு இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ போய் பேக போய் செக் பண்ணு போ. ஏய், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நகை எடு. நான் இங்கதான் வச்சேன் மித்ரா, ஆனா இதுக்குள்ள இல்ல. ஏய், விளையாடாத நந்தினி, நல்லா யோசிச்சு பாரு. நகை இங்கதான் வச்சியா? ஆமா மித்ரா, ஆனா நகையை இப்ப இங்க காணும். நல்லா தேடி பார்த்துட்டீங்களா? நகை இல்ல. இல்லாத நகையை எப்படி தேடினாலும் அது கிடைக்காது. ஏ பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இந்த ரூம்ல நகை இருந்திருந்தா நாங்களே எடுத்திருக்க மாட்டோமா? இங்க பாருங்க மேடம், முதல்ல தேடி பார்க்காம ஒன்னும் சொல்லக்கூடாது. அதுல எல்லாம் இல்ல. பாரதி, இப்ப எதுக்கு இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் டிராமா பண்றேனா இல்ல நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணு மித்ரா. இது யாரோட பேக்? என்னோட பேக் தான். ஓ,
பாரதி என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்னோட பேக். அதுல நகை இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நானே மித்ராவுக்கு கொடுத்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பழிய ஓ மேல போடுறதுக்கு நான் அவ்வளவு ஒண்ணு கேவலமானவெல்லாம் கிடையாது. நந்தினி, இது மித்ராவோட நகை தானே? இது எப்படி உங்க பேக்குக்குள்ள வந்துச்சு? சத்தியமா இந்த நகை என் பேக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு நந்தினி. என்னடி மீனா, என்ன எல்லாரும் ஒரே கும்பலா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? உனக்கு பிரச்சனைனா இனிப்பு சாப்பிடுற மாதிரி ஆச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்னன்னு பார்க்கலாம். நகைய நீ எடுத்து வச்சுட்டு நான் தான் இந்த நகையை திருடினேன்னு என் மேல வீணா பழிய போட்டு என்ன இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்ப திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் நான் பண்ணவே இல்ல பாரதி. அப்படின்னா உன் பேக்குக்குள்ள இந்த நகையெல்லாம் எப்படி வந்துச்சு? அம்மா, நந்தினி ஆண்டி மித்ராவோட சேர்ந்து உங்க மேல வேணும்னே பழி போடுறாங்க. நானும் அக்காவும் சாமி கிட்ட வேண்டிக்க போறோம். சாமி நம்மளை காப்பாத்துமா? எனக்கு போட்ட அம்மையே ஒரு நாள்ல சரியானப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா முடிவுக்கு வந்துரும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிரா திரும்பினாலும் நீங்க 2 பேரும் என் கூட இருந்தீங்கன்னா அது போதும். நீங்க அம்மாவோட பிரச்சனைய பத்திலாம் கவலையே பட வேணாம். ஜாலியா இருக்கணும். எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன், இல்ல சாமி பாத்துக்கும். மித்ரா, பாரதி என்ன முழுசா நம்பிட்டா. இப்ப என்ன பாக்குறதுக்கு வருவா. பாரதி மேல நகை திருட்டு பழிய போட்டு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா சதிகாரி எப்படியோ தப்பிச்சிட்டா. அவளுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிடணும். மித்ரா, பாரதி வந்துருவா. நம்ம அதுக்குள்ள இந்த எண்ணெய அவ வர வழியில படிக்கட்டுல ஊத்தி விட்டுறணும். அவ நடந்து வரப்ப இந்த எண்ணெய் மேல காலை வச்சு வழுக்கி விழுந்து கை கால் உடையணும். சரி சரி, ஓகே.